வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். யாரை பதம் பார்க்க கத்தி போராட்டம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் எனக்கு நினைவு தெரிந்து 4வது முறையாகவோ 5வது முறையாகவோ கத்தி படம் பற்றி மட்டுமே விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாளை தீபாவளி திருநாள் நாடு முழுக்க உற்சாக கொண்டாடி இருக்கும் போது கத்தி படத்துடைய தயாரிப்பாளர்களும் 400க்கும் மேற்பட்ட திரையரங்கு உரிமையாளர்களும் இன்று காலை முதலே மாறி மாறி பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக உடன்பாடை எட்ட வேண்டும் என்று முயற்சித்து ஒரு வழியாக ஒரு சுமூக உடன்பாடை எட்டியிருக்கிறார்கள். நாளை தமிழகம் முழுவதும் நடிகர் விஜய் நடித்த கத்தி படம் ரிலீஸ் ஆகிறது. நடிகர் விஜய் நடித்த கத்தி படம் AR முருகதாஸ் இயக்கிய கத்தி படம் என்று சொல்லலாம். யார் தயாரித்த கத்தி படம் என்று சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். யாரோ தயாரித்த ஒரு கத்தி படம் நாளை ரிலீஸ் ஆகிறது என்று கூட நம்ம சொல்லலாம். இந்த படத்துடைய வெளியீட்டின் காரணத்துக்கு மைய புள்ளியாக இருப்பது லைகா மொபைல்ஸ் என்ற முக்கியமான நிறுவனம். இது இலங்கை தமிழர் சுபாஸ்கரனுக்கு சொந்தமான நிறுவனம் என்று சொல்லப்பட இல்லை அவர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடைய பினாமியாக செயல்படுகிறார்கள். அவர்கள் தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்த ஒரு படம் தமிழகத்தில் வெளியாவதை அனுமதிக்க முடியாது என்று கடுமையான போராட்டம். ஒரு வழியாக அந்த நிறுவனத்துடைய பெயர் லைகா நிறுவனம் என்ற தயாரிப்பு நிறுவனத்துடைய தயாரிப்பாளருடைய பெயர் மட்டும் போடாமல் வெளியானால் போதும் என்று ஒரு சமரச உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? உண்மையிலேயே தமிழர் ஆறு போராட்டம் தான் இருக்கிறதா? தமிழருக்கு ஆதரவாக திரையுலகம் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்த பார்வையில் தமிழருக்கு ஆதரவாக தர வேண்டிய நேரம் இதுவா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய இந்த போராட்டத்தின் சூத்திரதாரியாக மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய தமிழர் வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த திரு வேல்முருகன் அவர்கள் முடிந்திருக்கிறார். அதே போல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் முடிந்திருக்கிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல ரமேஷ் கண்ணாட்ட ஆரம்பிக்க விரும்புறேன். இந்த போராட்டத்தை நீங்க ரொம்ப ஆரம்பத்திலே பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய போராட்டங்களை சந்திச்சு திரையுலகத்துக்காக வெளிப்படையா தொலைக்காட்சியில குரல் கொடுக்கக்கூடிய மிகச்சிலர்ல ஒருத்தரா நீங்க இருக்கிறீங்க. இந்த போராட்டம் இன்னைக்கு ஒரு சுமூக உடன்பாடு எட்டிருச்சு. நிச்சயமா உள்ளபடி எல்லாருக்குமே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம். சோ பழசம் மறந்துட்டு இப்ப அடுத்த கட்டமா என்ன போகணும்னா பாக்குறது ஒரு சினிமா ஒரு தயாரிப்பு நிறுவனம் பல கோடிகளை முதலீடு வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் எதிர்பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கும். இருந்தாலும் கூட இந்த சமரசத்துக்கு முன்னாடி இருந்த கசப்பான சம்பவங்கள் மாறி 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 ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குமா நடக்காத ஒரு பாடல் வெளியீட்டு விழா வரைக்கும் மிகப்பெரிய கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த போராட்டம் இந்த அளவு முடிஞ்சிருப்பது சரியான திசையில் தான் முடிஞ்சிருக்கு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கான ஆரம்ப புள்ளியா நினைக்கிறீங்க? அதாவது சுமூகமா தீர்ந்தனால ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா சினிமா இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க படத்தை டெலிவரி தான் சொல்லுவோம். பிரசவம் மாதிரி தான் எங்களுக்கு இது. படம் ஒரு ரிலீஸ் எங்களுக்கு டெலிவரி கால் டெலிவரி ரிலீஸ் சொல்ல மாட்டோம். நாங்க டெலிவரி கொடுத்தாச்சு அந்த ஒரு பிரசவ வேதனை தான் படம் ரிலீஸ் பண்ண போறோம். நாங்க இந்த நேரத்தில் சுமூகமா தீர்ந்தனால இது அதிகப்படியான பேசல வழி. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை பிரச்சனையுமே ஒரு தவறான பிரச்சனை. ஏன்னா யார் படம் எடுக்கிறான்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது. எங்களுக்கெல்லாம் யார் ஒரு ப்ரொடியூசர் வராரு, படத்தை பத்தி பேசுற, கதை நல்லா இருக்கு, ஓகே பண்றாரு, நாங்க டைரக்ட் பண்றோம், ஆர்டிஸ்ட் புக் பண்றோம். அவங்க யாரு எங்கிருந்து வராங்கன்றதெல்லாம் ரொம்ப தேடி தீவிரமா விசாரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. மெயினா அப்படியே இருந்தாலும் ஏற்கனவே ஒரு படம் எடுத்தவர்கள் தான் பிரிவும் சந்திப்போம். ஒரு படம் எடுத்து உங்க குரூப் தான். அப்ப எங்களுக்கு என்ன தெரியும், ஏற்கனவே படம் எடுத்துட்டாங்கப்பா, நாங்க மறுபடியும் படம் எடுக்கணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நடக்கும். அது இப்ப புதுசா ஒரு பிரச்சனைகளை கிளப்பி அது பெரிய ப்ராப்ளம் ஆகி ஒரு டென்ஷன் ஆகி அது அவருக்கு ஆக்சுவலா பார்த்தா ஒரு டைரக்டருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார். கால் ஷீட் பிரச்சனை, ரிலீஸ் பிரச்சனை, ரெக்கார்டிங் பிரச்சனை, சாங் பிரச்சனை, தியேட்டர் எல்லா ஆட் பிரச்சனை பார்த்துட்டு போது இது ஒரு ப்ராப்ளம். எப்படி ஒரு டைரக்டர் பீஸ்ஃபுல்லா மைண்ட ஒர்க் பண்ண முடியும்? எப்படி நல்ல படத்தை உங்களுக்கு தெரியும், தமிழ் திரையுலகம் இந்த மேட்டர்ல இன்னைக்கு சென்சிட்டிவா இல்ல. இது போன்ற மொழிவாரி பிரச்சனைகள்ல, அண்ட மாநிலங்களோட உறவுல பிரச்சனைல, காவிரி பிரச்சனைல, முல்லை பெரியார் பிரச்சனைல, பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து தமிழகம் ஒரு சென்சிட்டிவான மாநிலமாக, குறிப்பாக தமிழ் திரையுலகம் ஒரு சென்சிட்டிவான களமா தான் இருந்திருக்கு. அப்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம், எங்களுக்கு தயாரிப்பாளர் வந்தா போதும் சொல்ற சரியா இருக்குமா? ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம். என்ன ஜாக்கிரதை இருக்குன்னு நாங்க இதுல சொல்றீங்க? நாங்க தயாரிப்பாளர் படம் எடுத்திருக்காங்களா, ஏற்கனவே படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இதான் நாங்க பார்ப்போம். அவர்கள் யாருடைய உறவுன்றதெல்லாம் அது உண்மையா பொய்யான்றது நமக்கு யாருக்கு நிறைய பேர் தெரியாது. எப்படி தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப பிரிவு சந்திப்பு எடுக்கும்போது ஏன் இந்த பிரச்சனைகள் வரல? ஏன் வரல அந்த பிரச்சனைகள்? அப்ப வரலன்னா அப்ப அதே மாதிரி தான். அப்ப உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி தான் எங்களுக்கும் அதை பத்தி தெரியாது. இனிமேல் போட்டு நீங்க இந்த கம்பெனி பண்ணாதீங்க, முதல்ல சொல்லணும். படம் எடுத்து முடிஞ்சு ரிலீஸ் நேரத்தில் தடுக்கிறது ரொம்ப சுலபங்க. படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி பார்த்தா அந்த கஷ்டம் தெரியல. முதல் நாள்ல இருந்தே அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சே வந்திருக்காங்க. நீங்க தான் கொண்டு போய் ஆரம்பிக்கும் போதேவா முதல்ல இந்த படத்தில் இந்த பிரச்சனை முதல்ல வெளியான போது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அதுல இருக்கு நாள்ல இருந்தே இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அது நிச்சயமா நீங்க சொல்ல பிரசவ வேத நேரத்துல தான் வலி சத்தம் அதிகமா இருக்கும். அதனால வந்திருக்கே தவிர முதல்ல இந்த பிரச்சனை தான் இருக்குது. முதல்ல இந்த பிரச்சனை தெரியல, முதல்ல இருந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சரி, அதை விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும், தென்னிந்திய திரைப்படம் முன்னாடி நம்ம எல்லாமே தென்னிந்திய தயாரிப்பாளர்கள் தென்னிந்திய திரைப்படம் தென்னிந்திய வச்சுட்டு இருந்தோம். இப்ப அதுல தமிழ் அப்படின்னு கொண்டு வர நிலைமை ஆகி போச்சு. ஏன்னா அதுல ஆங்கிலத்துல தான் பேசணும், தமிழ்ல பேசக்கூடாது, மாறி மாறி திரையுலகத்துக்கு நிறைய குழப்பங்கள் வர
இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரச்சனையா ஏற்கனவே திரையுலகத்தில் இருக்குது. இப்ப வேல்முருகனோ சீமானோ மற்றவர்களோ உள்ள வந்து சொல்ற கருத்துக்கள் தாண்டி உள்ளேயே மொழி வாரிசுகள் 1000 இருக்கும்போது இது கூடுதலான சென்சிட்டிவான பிரச்சனை. இதுல வந்து நம்ம கூடுதல் கவனமா இருக்கணுங்கிற என்ன தமிழ் திரைப்பட உலகத்தில் வந்து மொழிவாரி பிரச்சனை கிடையவே கிடையாதுங்க. எந்த காலத்திலுமே கிடையாது. நாங்க தமிழ் படம் தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்கம் வச்சிருக்கோம். வெளியே தெரியாம பாத்துக்கிறோமா? இல்ல சுத்தமா கிடையாது. அந்த மாதிரி மொழி பறிப்பு என்ன பிரச்சனை இருக்கு? நாங்க ஹைதராபாத்ல போய் ஷூட் பண்ணலையா? இல்ல மைசூர்ல லிங்கா ஷூட்டிங் மைசூர் அற்புதமா நடந்துட்டு தான் வந்திருக்குது. எங்களுக்கு மொழிவாரி பிரச்சனையே கிடையாது. அது வெளியில் தப்பா பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லா மொழியிலும் ஒண்ணுதான், எல்லார்ட்டையும் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஹிந்தியில் நாங்க இப்ப படம் பண்ணிட்டு வரலையா? சஞ்சய் தத் வச்சு இப்பதான் ஹிந்தி படம் பண்ணிட்டு வரலையா? எங்க மொழிவாரி பிரச்சனையே வரலையே. அப்படி சொன்ன அதே முருகதாஸ் தான் அந்த படத்தோட பாடம் வெளியீட்டு விழால நான் வந்து ஒரு தமிழ்காரனால ஹிந்தி திரையுலகத்துல போய் நாங்க ஆட்டி படைக்க முடியும் காட்டுறக்காக தான் அங்க போனேன். அந்த ஈகோ இருக்குதா இல்லையா? ஈகோ ஏன்னா எல்லாருமே சொல்லப்படுகின்ற வார்த்தை. நீங்க தமிழர்களா இருக்கீங்க, தென்னிந்தியாவில் இருக்கீங்க, பாம்பேல போய் நீங்க கொடி நாட்ட முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஒழிய இந்தியின் மேல ஒரு வெறுப்போ இல்ல பாலிவுட் மேல ஒரு வெறுப்பு இல்ல முருகதாஸ் சொல்ல அந்த வார்த்தையை. அது தவறாக திரிக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாரு? நானும் போய் அங்க ப்ரூஃப் பண்ணேன்னு சொன்னாரு. அது உண்மைதான? ப்ரூஃப் பண்ணி தான் இருக்காரு. அமெரிக்கா வரைக்கும் ப்ரூஃப் பண்ணி தான் இருக்காரு. முருகதாஸ் வேணும் அப்படின்னு அவரே கேட்கிறாருல. இப்போ அடுத்து ஒரு ஹிந்தி படம் தான் பண்ண போறாரு. நாம திரு வேல்முருகன் கேட்க விரும்புறேன். இதுல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க இன்னைக்கு காலையில வெளியிட்ட ஒரு அறிக்கையும் சாயந்தரம் நீங்க கொடுத்த பேட்டியிலேயே வந்து 100% முரண்பாடு நம்ம பார்க்க முடிஞ்சது. காலையில பேட்டியில எந்த சமரச உடன்பாடும் எட்டப்படல. இதை யாரும் நம்பிட வேண்டாம். இது வந்து நாளை படம் வெளியாறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. இது சொல்லும் போதே இந்த முகமது பின் துக்ளக் படத்துல சொல்ற மாதிரி யாரும் அவரை கல்லால் அடித்து விட வேண்டாம், என்னுடைய நண்பர் அவரை யாரும் கொண்டு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்ற மாதிரி நீங்களே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், அதுக்கு நாங்க காரணம் சொல்லி நீங்க வந்து நீங்க கொடுக்கக்கூடிய தலைப்பிலே குறிப்பிடுறீங்க. இதனுடைய உள்ளர்த்தம் என்ன? முதல்ல திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் சொன்னாங்க, ரமேஷ் கண்ணா நாங்க வந்து சினிமா எடுக்கிறோம், எங்களுக்கு யார் தயாரிப்பாளர் என்ன ஏதோ அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க அது கண்டிப்பா பார்த்தே ஆகணும். காரணம் அவர் சொன்னாரு பிரியோன் சந்திப்போம் எடுத்தாங்க. பிரியோன் சந்திப்போம் எந்த பேனர்ல எடுத்தாங்கன்றது அவர் சொல்லட்டும். ஒண்ணு, பிரியோன் சந்திப்பம் எடுக்கிற அதே நிறுவனம் அப்படின்னா பிரியோன் சந்திப்பம் எடுக்கிற அதே நிறுவனம் அன்னைக்கு இனப்படுகளை 1.5 லட்சம் பேர் சாவல. அப்படியே பிரியோன் சந்திப்பம் நடக்கிற அந்த நிறுவனம் போய் அங்க கோல்டன் ஸ்பான்சர் அங்க இல்ல, புரியுங்களா? காமன்வெல்த் மாநாட்டில் பணத்தை கொடுத்து நடத்துன்னு சொல்லல. அப்புறம் அதை நடத்தக்கூடாது, இந்திய பிரதமர் கலந்துக்க கூடாது, தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நிறைவேற்றப்பட்ட சட்டமன்ற தீர்மானம் அன்னைக்கு பிரியோன் சந்திப்பம் எடுக்கும் போது நிறைவேற்றப்படல. எங்களுடைய கோரிக்கை என்பது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இலங்கையில் நடந்த இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலையாளர் ராஜபக்சே அவர்கள் நடத்துகிற காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது, அந்த காமன்வெல்த் மாநாடே அங்கு நடைபெறக்கூடாது, அதை இந்தியாவே முன்னின்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டில் எங்களை போன்ற பல்வேறு அமைப்புகள் அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக போராடினோம். ஆனா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கூட தன்னுடைய கருத்தை திரு ஜி கே வாசன் அவர்கள் அறிவித்தார்கள் போகக்கூடாது அப்படின்னு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த மாநாட்டை நடத்துவதற்கு பல நூறு கோடி ரூபாயை அள்ளி கொடுத்து மாநாட்டுக்கு பின்பகுதியிலே கோல்டன் ஸ்பான்சர் லைகா என்று வந்த பிறகு அப்ப எம் இனத்தை அழித்தொழித்த ஒருவனை அவன் மாநாட்டுக்கு நிதி உதவி செய்வதும் தமிழக சட்டமன்றத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா இந்த மேட்டர்ல அதுக்கப்புறம் காங்கிரஸ் விடுங்க, பாஜக அரசு வந்த அப்புறம் அதே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சுஷ்மா ஸ்வராஜ் தொடர்பு கொள்ளாம இருக்கிறாங்களா? நம்ம நிச்சயம் விசாரிக்க போறோம். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை சொல்ல போறார், நீங்க தமிழ் அமைப்பு என்ன செய்ய போறாங்க? எந்த கொலைகார கும்பல் எவன் போல பத்தி கவலை கிடையாது. இந்த நாட்டில் பிறந்த இந்த மண்ணின் மனிதர்கள் நாங்கள் எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பதிவு எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அதை செய்வோம். அதுக்காக ஒரு சுப்பிரமணிய சாமி இனத்தை காட்டி கொடுப்பான், இனத்தை வேறு விதமான நடவடிக்கை இறங்க செய்வோம், அதை அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்கணுமா? என்ன போராடுவோம், எதிர்ப்பு பதிவு செய்வோம். நீங்க சட்டமன்ற தீர்மானத்துக்கு மதிப்பளிக்கணுங்க. நீங்க நடிகரா இருக்கலாம், நீங்க நடிகரா இருக்கலாம், இயக்குநரா இருக்கலாம், தயாரிப்பாளர் தமிழ்நாடு சட்டமன்ற நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு ராஜேஷ் கண்ணா அவர்கள் எந்த கண்ணாவும் மதிப்பளிக்கணும். இவர் எப்படி சொல்லலாம்? நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பதிவு நீங்க பதிவு பண்ற எதிர்ப்புக்கு சுபாஷ் கரனை தவிர வேற யார் மதிப்பு நினைக்கிறீங்க? சுபாஷ் கரன் வந்து சரின்னு கேட்டுக்கிட்டாரு, பாஜக சுப்பிரமணிய சாமி நீக்கி இருக்கா? சுப்பிரமணிய சாமி போயிட்டு வந்துட்டு இருக்காரு, இன்னைக்கு போயிட்டு வந்திருக்காரு, பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. போறீங்க என்ன செய்ய வேண்டியது பாருங்க. போராடுவோம், இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம், அறிக்கை கொடுத்துருக்கோம். சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாங்க? சுப்பிரமணிய இப்படி அறிக்கை கொடுத்தா இங்க வந்தா போலீஸ் பாதுகாப்பு ஊருக்கு வந்தாரு, டெல்லிக்கு வந்தாரு. சுபாஷ் கரன் மட்டும் இதில் பாதிக்கப்படலைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி திரை உரிமையாளர்கள் வாங்கின படம் வாங்கினவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. எங்களுடைய எதிர்ப்பு என்பது இல்ல, நாங்க தமிழ் திரையுலகத்துல இலங்கை தமிழ்லாம் எங்களுக்கு பிடிக்காது, நாங்க உங்களுக்கு எதிராக வேலை செய்யறவங்க, நாங்க எல்லா இலங்கை தமிழ் நாங்களும் போராட்டம் தான். இப்ப கூட இந்த
சிஎம் பத்தி ஏதோ ராஜபக்சே ஒரு நெட்ல ஏதோ வந்து சொல்லிருக்காங்க. நாங்க அத்தனை பேர் போயிருந்தோம். அதுல விஜய் வந்தாரு, அதுல விஜய் வந்தாரு, முருகாஸ் வந்தாரு, நடிகர் எல்லாம் வந்தது இல்லையா? அப்பதான் நாங்களுக்கு தமிழ் மேல வெறுப்பு. தமிழ் மேல பிரச்சனை தனிப்பட்ட முறை நீங்க பேசுற நிச்சயமா இந்த மேடை அனுமதிக்காது. இது வந்து கட்சி மேடை அல்ல. பேச உரிமை இருப்பது போல ரமேஷ் உரிமை உண்டு. அதை தடுப்பதா இருந்தால் அதுக்கு இங்கே இடமளிக்க முடியாது. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. இதுல வந்து திரு வேல்முருகன் சொன்னது போல அவர்கள் மட்டும் தான் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறார்களா? சீமானோ, வைகோவோ, கருணாநிதியோ ஏன் இந்த மாபெரும் தீர்மானத்தை சட்டத்தில் நிறைவேற்றார் சொன்ன அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோ அவர்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை கத்தி படத்தின் மீது வேல்முருகனுக்கு மட்டும் இருப்பதற்கான காரணம் என்ன? யாரை பதம் பார்க்க கத்தி போராட்டம். கத்தி படத்துக்கு நாளை வெளியாகிறது தீபாவளியை முன்னிட்டு. அது வெளியாவதற்கு முன்னால் அவர் ரமேஷ் கண்ணா சொன்னது போல அந்த படம் சந்தித்த பிரசவ வேதனை, அதற்கான காரணம் என்ன, அரசியல் பின்புலம் என்ன, அதை உள்நோக்கத்தோடு இதுவரைக்கும் போராட்டம் நடந்ததா அல்லது உள்நோக்கத்தோடு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்களா? அதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய திரு பண்ருட்டி வேல்முருகன் இந்த தமிழர் வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த இந்த போராட்டத்துக்கு மையப்புள்ளியாக இருந்த திரு பண்ருட்டி வேல்முருகன் இணைந்திருக்கார். அதே போல நம்முடைய இயக்குநர் மற்றும் நடிகர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கார். அதே போல வழக்கறிஞர், தணிக்கை குழு உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சி என்று பல்வேறு முகங்களை கொண்ட வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள் இணைந்திருக்கார். இவர்கள் மட்டுமல்லாமல் எழுத்தாளரும் சமூக ஆர்வலர் திரு மணிஷபுத்து நம்ம இணைந்திருக்கார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நான் முதல்ல ராஜசேகர் கேட்க விரும்புறேன். நான் அறிமுகத்தில் சொன்னது போல வழக்கறிஞர், காங்கிரஸ்காரர், தணிக்கை குழு எல்லா முகமும் வச்சிருக்கீங்க. இந்த படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு வழக்கறிஞரா உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? முதலாவதாக யாரு எந்த தமிழ் படம் எடுத்தாலும் தமிழர்களின் உணர்வை பாதிக்க கூடாத அளவுக்கு தான் அவர்கள் படம் எடுக்க வேண்டும். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி தமிழர்கள் மட்டுமில்லை, கிறிஸ்டியானிட்டியும் முஸ்லீமும் இந்து மதத்தும் யாருடைய சென்டிமெண்ட்ஸ் அவங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்களை இந்த கதையில் வைத்து அதில் படத்தை வியாபாரம் செய்து அதில் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு கதை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். விசு மட்டும் தான் படம் எடுக்க முடியும். இருங்க ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி மற்றவங்க சொன்ன படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு வேற தயாரிப்பாளர் வந்து சங்கர் மணிரத்னம் கூட வேற இடங்கள். ஒரே நிமிஷம், யாரு படமும் மற்றவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு படங்கள் இருந்தால் நிச்சயமாக உலக தமிழர்கள் மத்தியில் உலக அரங்கில் அமோக வரவேற்பு படம். ஏன் ஏந்திரம் மாதிரி படம், இந்தியன் மாதிரி படம், நண்பன் மாதிரி படம்லாம் இதே முருகதாஸ் தான் எடுத்தாரு. அதனால இதுல வந்து அரசியல் உள்நோக்கமும் இருக்கிறது. உணர்வுகளை மதிக்காத எந்த படம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த படத்தை, கத்தி படத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த படம் முதலில் ஐங்கரன் கர்ணாவும் விஜயும் முருகதாசும் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுதான் விஜயும் முருகதாசுக்கு தெரிந்த விஷயம் என்று நான் அதை அதிகாரப்பூர்வமாக இங்க பிரகடனம் செய்ய விரும்புகிறேன். பிறகு பல காரணங்களுக்காக, அதாவது படம் எடுக்கும்போது பல கோடிகள் இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது கருணாவால் முடியாத அவர் போய் லைக்கா என்ற நபரிடம் வித்துவதாக சொல்கிறார்கள். அவருக்கு ராஜபக்சேயிடம் தொடர்பு இருக்கிறது என்று நண்பர், என் இனிய நண்பர் வேல்முருகன் மாறு தட்டி அதை அதிகாரப்பூர்வமாக சொல்கிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாவதற்கு விஜயும் முருகதாசும் காரணம் என்று கூறுவது தவறு. முதலில் ஒன்று. இரண்டாவது, லைக்காவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழர்களுக்கு இந்த இலங்கையில் நடந்த படுகொலைக்கு லைக்கா தான் காரணம் என்று சொல்லும் போது அந்த லைக்கா இங்க தமிழ்நாட்டில் அந்த பேர் இல்லாமல் வருவதுதான் நியாயமும் கூட. தணிக்கை குழு வந்து லைக்கா எடுக்கிறாங்க, ராஜபக்சே எடுக்கிறாரு, பாண்டே எடுக்கிறார், ராஜசேகர் எடுக்கிறான்னு பார்க்காது. தணிக்கை குழுவை பொறுத்த வரைக்கும், நான் முன்னாள் தணிக்கை குழு உறுப்பினர் என்ற முறையில் நான் சொல்றேன், படம் ஏ சர்டிபிகேட்டா, யூ சர்டிபிகேட்டா, எஸ் சர்டிபிகேட்டா, யூஏவா, இந்த 4 வகையான சர்டிபிகேட்ஸ் எதுன்னா கொடுக்கறதுக்கான படம் தான் தணிக்கை குழுவோட வேலை. சென்ட்ரல் பிலிம் சர்டிபிகேஷன். சோ இந்த பீப்புளோட காமன் மேனோட சென்டிமெண்ட்ஸ்க்கு வந்து தணிக்கை குழுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல, காமன் மேன் அதுல ஆபாசமோ ஒரு கத்தி எடுத்து வெட்டுறதோ
இல்லனா மற்ற அனுமதிச்சிடுறீங்களே. நான் சொல்லி முடிச்சேன். தணிக்கை குழு என்பது the standard of the movie, it should not hurt the sentiments also. அதுக்கு வந்து இரு ஜாதி கலவரத்தை உருவற மாதிரி ஒரு படம் எடுத்தா தணிக்கை குழு ஏத்துக்காது. அந்த மாதிரி இந்த படத்துல கதையை தான் பார்க்க வேண்டும். அதில் எந்த மாதிரியான சித்தரிக்கப்படுகிறது அந்த கதை என்றுதான் தணிக்கை குழு பார்க்கும். யார் எடுத்தார்கள், ராஜபக்ஷ எடுத்தாரா, லைக்கா எடுத்தாரா, இனிய நண்பர் வேல்முருகன் எடுத்தாரா என்பது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இப்ப உருவாகும் போது அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழர்களின் உணர்வையும் இவ்வளவு லட்சோப லட்ச தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேயின் நண்பர் என்று அவர் அதிகாரி எனக்கு தெரியாது, பட் அவர் சொல்றா நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் நம்பிக்கை. இருக்கும்போது எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எனக்கு தெரியாது. நீங்க காங்கிரஸ்காரரா நான் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர் தான், காங்கிரஸ்காரனா பேசுறேன், தமிழனா தான் பேசுறேன் நான். எனக்கு வேல்முருகன் அவர்கள் எனக்கு எவ்வளவு தமிழர் வாழ்முறை கட்சி தலைவர் வேல்முருகன் எவ்வளவு தமிழ் உணர்வு இருக்குதோ அதுக்கு மேல 1% எனக்கு அதிகமா இருக்குன்றா நான் எப்பவுமே மார்த்தட்டி சொல்லுவேன் அவர்கிட்ட. அதனாலதான் நான் காங்கிரஸ்காரனா பேசல. காங்கிரஸ் எடுத்துட்டு வந்து நீங்க எனக்கும் வேல்முருகன் சண்டை போட்டாதீங்க ராஜபக்சே மாதிரி. இல்ல காங்கிரஸ் கிடையாது, நாங்க 2 பேர் ரத்தத்தின் ரத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். காங்கிரஸ்காரனா தமிழ் உணர்வு இல்லன்னு சொல்றீங்க நீங்க. இல்ல அப்படி கிடையாது, நீங்க அதுல அர்த்தம் போடுறதுனால அது சொல்றேன். எல்லா காங்கிரஸ்காரரும் தமிழ் உணர்வு இருக்கு, தமிழ் தான் காங்கிரஸ்காரனா இருக்கு. திரு மனுஷபுத்திரன் கேட்க விரும்புறேன். நம்ம வந்து இது மாதிரி திரையுலகம் வந்து நிறைய எதிர்ப்புகளை சந்தித்த போது நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு அந்த இஷ்யூ பேஸ்டா நீங்க உங்களுடைய ஆதரவையும் எதிர்ப்பையும் பதிவு பண்ணிட்டே வந்திருக்கீங்க. இந்த படங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம், இந்த எதிர்ப்பு தவிர்க்கப்பட்டிருக்கலாம், இந்த ஆதரவு தேவையில்லைன்னு ஒண்ணு சொல்றீங்க. கத்தி படம் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்த போது அதற்கான காரணம் கதையோ களமோ இயக்குனரோ நடிகரோ இல்லாமல் தயாரிப்பு நிறுவனம் ஒரு காரணமாகிறது. ஏற்கனவே பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு படங்கள் தடைப்பட்டதை கடைசி நேர சிக்கலை சந்தித்தே நான் பார்த்தோம். இந்த சிக்கலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல இன்னைக்கு இந்த பிரச்சனையில அவங்க வந்து ஒரு சமரசத்திற்கு வந்திருக்காங்க. அதாவது லைக்கா மொபைல்ங்கிற பேரை மட்டும் எடுத்தா போதும், வேற ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு. இது எந்த வகையான சமரசம் எனக்கு புரியல. இவ்வளவு ஆக்ரோஷமா போராடணும். சரி, லைக்கா மொபைல்ங்கிற பேரை எடுத்துட்டோம், அப்போ லைக்கா மொபைலோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இல்லன்னு ஆயிடுமா? இல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் இப்ப அந்த படம் நல்லா ஓடி அதுல கிடைக்கிற லாபம் வந்து ராஜபக்ஷோட நண்பருக்கு கிடைக்காம ஆயிடுமா? இது வந்து பாத்தீங்கன்னா என்ன லாஜிக்கின் அடிப்படையில இவங்க இந்த போராட்டத்தை நடத்தி இப்ப முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க எனக்கு புரியல. இது அடிப்படையே இல்லாத ஒரு போராட்டம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு நிறுவனம் இப்ப லைக்கா மொபைலே எடுத்துக்கோங்க, அது நேரடியா ஒரு படத்தை இன்னைக்கு தயாரிக்க முடியலன்னா வேற எத்தனையோ நிறுவனங்கள் மூலமா அந்த படத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தயாரிக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அப்படித்தான் பல நிறுவனங்கள் இன்னைக்கு பல தயாரிப்புகளை செய்யுது. அப்ப லைக்கா மொபைல்ங்கிற பேர் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையா? அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் இவங்க அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு சார்ந்த பொருளாதார விஷயத்தை இவங்களால தொடக்கூட முடியாது. ஆக இது எதற்காக இதை பண்றாங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து ஏற்கனவே சில விவாதங்களில் நான் அவரோடு இந்த பிரச்சனையில் பங்கெடுத்திருக்கிறேன், வேறு சில விவாதங்களில் பார்வையாளராக இருந்திருக்கிறேன். அவர் இந்த பிரச்சனையில் காட்டுகிற ஆவேசம் என்பது வருத்தம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இது உண்மையிலேயே இந்த தமிழ் உணர்வு சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, இது உண்மையிலேயே பல்வேறு விதமான பொருளாதார பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சிறிய கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி வந்து ராஜபக்சேக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்றாரு. இவர்கள் போய் மத்திய அரசு அலுவலர்கள் முன்னால் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி இவங்க போய் மறியல் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதற்கான எல்லாமே எது சாஃப்ட் டார்கெட்டோ எதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை மட்டும் வச்சு தங்களுடைய அரசியல பண்றாங்களே ஒழிய மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவிற்கு ராஜபக்சே வந்ததில் தொடங்கி இருநாட்டு வர்த்தகங்கள் ஒரு நிமிஷம் இவங்க பேச்சையில குறுக்க பேசாதீங்க, நான் இங்க தொலைவில் வந்து பேசிட்டு இருக்கேன், சரியா? உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன கேட்கிறேன்னா, எத்தனையோ விஷயங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில பல்வேறு விதமான கொடுக்கல் வாங்கல் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ விதமான பரிமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றிய விமர்சனங்கள் என்பது எனக்கும் இருக்கிறது, மற்றவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை மட்டும்தான் ஏதோ தமிழர்களுடைய உயிராதாரமான பிரச்சனை என்பது போல போக்கஸ் பண்ணி ஒரு அருமையான கேள்வி கேட்டார். லைக்கா புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேரை எடுத்தாச்சு, விளம்பரம் வந்துட்டு இருக்கு, தந்தி டிவி உட்பட தமிழ்நாட்டுடைய எல்லா தொலைக்காட்சி எல்லா நாடுகளும் வந்துட்டு இருக்கு. லைக்காங்கிற பேர் இல்ல, படம் வந்துருச்சு. அந்த படத்தோடைய லாபமோ நட்டமோ பேரோ புகழோ விநியோகமோ எல்லாம் யாருக்கு போய் சேரும்? அதே சுபாஸ்கரன் இல்ல, அதை நான் மறுக்கிறேன். அதாவது ராஜசேகர் அவர்கள் அருமையா குறிப்பிட்டாங்க. இது வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் படம் எடுத்துக் கொண்டிருக்கிற கருணாமூர்த்தி என்பவர் தான் அந்த படத்தை அக்ரிமெண்ட் போட்டு அவருடைய பேரை தான் எடுத்திருக்கிறார், ஐங்கரன் கருணாமூர்த்தி. இதுல வந்து இடையில லைக்கா நிறுவனம் வந்து உள்ள நுழைக்கப்படுகிறது. அவர் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணி அவர் நுழைய வராரு.
எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, அந்த காமன்வெல்த் மாநாட்டில் லைக்கா இடம்பெற்றது, அதுக்கு கோல்டன் ஸ்பான்சரா இருந்தாங்க. அது ராஜபக்சேவனுடைய அந்த குடும்பத்தாரு அதுல ஒன் ஆஃப் தி டைரக்டரா இருக்கிறாங்க. என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த போர் விமானத்தில் போய் இறங்கினாரு, கை குலுக்கினாரு அப்படின்றதெல்லாம் குற்றச்சாட்டு. இங்க இருக்கிற தமிழர்கள், உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருடைய பார்வை என்பது, ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் போடுது, இத்தனை கட்சிகள் சேர்ந்து அந்த மாநாட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டுக்கு ஒரு கோல்டன் ஸ்பான்சர் ஒரு தமிழனே தராரு. அதோட மட்டும் இல்லாம ஏற்கனவே நீங்க ஒரு நாள் வன்னியர்ஸனுடைய பிளாக்ல பாதியை படிச்சீங்க, பாதி படிக்காதீங்க, மீதி படிக்காம விட்டுட்டீங்க. அதெல்லாம் படிச்சு அதை மட்டும் தான் படிச்சுட்டு இல்ல. அது எதுக்காக அதுக்கு கீழே அவர் முடிவு கட்டுரையில முடிக்கிறாரு. இதையெல்லாம் கொடுத்து இங்க இலங்கையில் வாழ்ற ஈழத்தமிழர்களும் அங்க இருக்கிற சிங்களவர்களும் இணக்கமாக நட்பு பாராட்டுறோம், இங்க போர் சூழலால பாதிப்பால எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை வெளி உலகத்திற்கும் ஐநா அரமன்றத்துக்கும் காட்டுகிற ஒரு முயற்சியில் அங்க வெற்றி கட்டுட்டாரு. இங்கேயும் அதே மாதிரி கருணா மூலியமா உள்ள வந்து இங்க திறத்துகளுக்கு பாருங்க, நான் படம் தயாரிக்கிறேன், தமிழ்நாடு என்ன ஏத்துக்குச்சு, எந்த எதிர்ப்பு இல்ல, நீங்க எதுக்கு ஐநா மன்ற மூவர் குழு விசாரணை குழு, என்னையா போர் குற்றவாளின்றீங்க, என்னையா இனப்படுகொலை சொல்றீங்க. இல்ல இல்ல சார், சினிமா அற்புதமான துறை. இது வந்து இது மூலமா ஊடுருவி இன்றைக்கு நாளைக்கு அவருடைய கருத்து திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் வேறாட்டையும் கொண்டு போன நீங்க சொல்லுங்க. ராஜரீக உறவுகளை வலுப்படுத்தி நரேந்திர மோடியோட உறவு வலுப்படுத்தி ஒரு பண்ணாருன்னா நீங்க சொல்லக்கூடிய சந்தேகம் வரும். ஒரு சினிமா தயாரிக்கிற அவர் வந்து ராஜேந்திர ரீதியில முன்னிட்டு என்னுடைய அறிக்கையை நீங்க போட்டிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கேன், ராஜபக்சே, சுப்பிரமணிய சாமி, லைக்கா இந்த மூவரும் கூட்டு சேர்ந்து ஒரு சதியில் ஈடுபடுவார்கள் என்ற அச்சம் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு பிரச்சனை நாங்க எடுக்கும்போது அடுத்த நிமிஷம் ட்விட்டர்ல அங்க உட்கார்ந்து சுப்பிரமணிய சாமி சொல்ற கத்தி படத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு தரவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி கலைக்கப்படும் அறிவிக்கிறார். எப்படி ட்விட்டர்ல எழுதுறாரு? நான் கேட்கிறேன், கத்தி படத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு தரல, நான் சொல்லி ஒரு நிமிஷம். அதாவது நீங்க பாருங்க, இன்னைக்கு நாங்க பிரச்சனை எடுத்துல இருந்து அவர் நான் எல்லாத்தையும் ஆவணமா எடுத்து வந்திருக்கேன். ஒரு செகண்டுக்கு ஒவ்வொரு கமெண்ட். என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல நினைக்கிறேன். நான் கேட்டது கத்தி படத்தை சுப்பிரமணிய சாமி ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஆதரிக்கிறார் சார், நீங்க கூட்டாளி சொல்லிட்டீங்களே, அதை விட்டுருங்க. அவரை கூட்டாளி சொல்லி நம்ம அதை பத்தி கேட்கணும். சுப்பிரமணிய சாமி நேரில் சொன்னார்ல, நான் கேட்கிறது சுப்பிரமணிய சாமி எழுந்து போராடி இருக்கிறோம். அது இல்ல இப்ப சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டில் போராட பண்ணல, எங்க கூட்டணி தான் போராட, நீங்க மட்டும் தான் போராடுங்க. ஒரு நிமிஷம், அது இல்ல என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி, லைக்கா தயாரித்துள்ள அப்படிங்கிற பேரை நீக்கிறது மூலமா நீங்க லைக் பண்ண முடியாது என்ன விஷயம் நடந்துருச்சு? அதுதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல விட்டாத அதே வரல, புரிய வைக்கணும் சார், மக்களுக்கு புரிய வைக்கணும். நாங்க ஏதோ விஜய் இருக்கிறோம், சினிமா இருக்கிற விளம்பரத்துக்கு திரும்பவும் பதில் சொல்லலாம். அதாவது லைக்கா இதான் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்க லைக்கா என்ற நிறுவனத்தோட இங்க படம் செய்வதை பேனர்ல வெளியிட நீங்கள் மூன்றாவது முறையா ஒரே விஷயத்தை சொல்றீங்க. ரொம்ப எளிமையான கேள்வி சொல்றேன் சார். இரண்டாவது, ராஜபக்சேவுக்கும் லைக்காவுக்கும் இருக்கிற உறவை வெட்ட வெளிச்சமாக உங்களை போன்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் சண்டே லீடருடைய ஆசிரியர் எழுதினார் என்பதற்காகத்தான் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டார். என்னை மன்னிக்கணும், அஞ்சாவது முறை அந்த வாதம் இதே மேல நடத்துறோம். இதே வேல்முருகன், இதே பாண்டே திரும்ப திரும்ப ஒரே விஷயம் வந்து அந்த ஒரே விஷயம் முன்னேற்றத்தை பேசுங்க. லைக்கா என்ற பெயர் நீக்கப்படுவதா இன்றைக்கு கர்நாடகா அடையக்கூடிய என்ன சமரசமானீங்க? அந்த கேள்வி சொல்றேன். இன்னைக்கு வந்து லைக்கா சொல்லிட்டாங்க, இது வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு எங்க மேல இருக்குது. இதை நாங்கள் நிரூபிக்கின்ற வரையில் லைக்கா நிறுவனம் தமிழ்நாட்டில் எந்தவித வியாபாரத்திலும் நாங்க வந்து ஈடுபட மாட்டோம். அவங்களுடைய சிஓ வந்து அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், கருணாகரனே சொல்லியிருக்கிறாரு, இந்த லைக்காவுக்கு வந்து அவர் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுங்க, தமிழ் அமைப்புகள் தமிழ் இயக்கங்கிட்ட நாங்க துரோகி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டுக்கு எங்களுக்கு பேசுவதற்கு ஜனநாயக ரீதியா வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நாங்க அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், இதுக்கெல்லாம் நீங்க மறுப்பு சொல்லுங்க அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, எங்களுடைய குற்றச்சாட்டு லைக்கா நிறுவனத்திற்கும் ராஜபக்சேவுடைய குடும்ப ராஜ அண்ணமகனுக்கும் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னு நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். அது அவரே ஊடகத்தில் ஏற்றுக்கிட்டார். இலங்கை ஏர்லைன்ஸ் எனக்கு மன்னிக்கணும், இப்ப வரைக்கும் நீங்க என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல. இதை நான் பதிவு பண்ண வரும்போது அடுத்த கேள்வி போறேன். நீங்க என்னுடைய கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. நீங்க சொல்ல நீக்கிக்கிட்டாரு, பேரை நீக்கினார், தயாரிப்பு நிறுவனத்தை மாத்தினார். இப்ப கர்நாடகா கொடுத்தாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்து யார் பாருங்க, எங்களை ஒப்பந்தம் போட்டது கர்நாடகா. சுபாஸ்கரன் கொடுத்த அறிக்கை, உங்கள் பெயர் வெளியிட்டு சுபாஸ்கரன் கொடுத்தாரு. பெயர் நீக்க சொல்லி கேட்டீங்க, பெயரை நீக்கிட்டோம். அவ்வளவு தயாரிப்பு மாத்தல, தயாரிப்பு நிறுவனம் இடையில் வந்தவரை இடையில் நீக்க சொன்னோம். இடையில வந்தவர் இடையில் நீக்க, இந்த படத்தை யார் எடுத்தாரோ யார் தொடங்கினாரோ அவர் தான் இந்த படத்தை வெளியிடணும். ராஜபக்சேவுடைய கூட்டாளி என்று நாங்கள் ஐயப்படுகிற அல்லது சந்தேகப்படுகின்ற தமிழ் மக்களால் சந்தேகப்படுகின்ற ஒரு நபர் லைக்கா நிறுவன பெயரால் வெளியிடக்கூடாது கோரிக்கை. அந்த கோரிக்கை நீங்க நிறைவேறிருக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ராஜபக்சேவுடைய கூட்டாளி என்று சொல்லப்பட்ட லைக்கா நிறுவனத்துடைய அதிபர் இன்றைக்கு அதிலிருந்து விலகி கொண்டிருக்கிறார். வெற்றி தமிழ்நாடு திரைப்பட சங்கம்
திரும்ப திரும்ப சொல்லிருக்காங்க என்னுடைய பேரை மட்டும் நீக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க 100% உறுதி அதான் கொடுத்திருக்காங்க. இப்பயும் சர்டிபிகேட் யாருடைய பேர்ல இருக்குது, சான்றிதழ் தயாரிப்பு யாருடைய பேர்ல இருக்குது, லைகா பேர்ல இருக்குதா, கருணாமூர்த்தி பேர்ல இருக்கா? உங்களுக்கு தெரியாது இல்ல, திருநெல்வேலி நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம் அனைவரும் சேர்ந்து சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் லைகா புரொடக்ஷன் எந்த படத்தை தயாரிச்சாலும் நாங்கள் அதிலுமே பணி செய்ய மாட்டோம். அவங்களுக்கு நாங்கள் திரையரங்கம் இந்த உரிமையை நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்னீங்க கத்தி படத்துல அப்புறம் சொன்ன என்ன எதுக்காக நீங்க இன்னைக்கு போராட்டத்தை வாபஸ் சொன்னீங்களா? இந்த உரிமைகளை எல்லாம் கேட்டோம். இந்த உரிமையை ஒட்டுமொத்த தமிழக திரையுலகம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க லைக்காவை தூக்கணும்னா லைக்காவை தூக்கப்பட்டிருக்கு, கருணாமூர்த்தி பட்டு பெயர் தான் இடம்பெற்றிருக்கு, அதான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். நான் திரு ரமேஷ் கர்நாடக கேட்க விரும்புறேன். ஒரு விஷயம் சொன்னார், எங்களுக்கு அடுத்ததாக சில உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கோம், இனிமே நாங்க சுபாஸ்கரன் இயக்கக்கூடிய படத்தை தயாரிக்கக்கூடிய படத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம். இப்படி அதற்கு உங்களுடைய திரையுலகம் சம்மதித்தனால் தானே இது போன்ற எதிர்ப்பு இருக்கு. அப்படின்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்களை மீறி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறதான் உண்மையாது. நீங்கள் ஒரு தப்பு செஞ்சாலும் வாபஸ் வாங்குறீங்க. இவங்க எல்லாம் சார், இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள், இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு எல்லாம் படத்தை போட்டு படம் வரலன்னா நாங்க அதோட எங்க லைஃபே க்ளோஸ். வாழ்க்கை என்பதே ஒரு இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் லைஃப் அதோட க்ளோஸ். அது மாதிரி எத்தனை ப்ரொடியூசர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. தமிழ் திரையுலகம் ஆடி போயிருக்குது. அதனால இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க ஒத்துக்கிற முடியாது. பாஸ்கரனுக்கு 2 நாள் சம்பாதிச்சிருந்தாங்க. ஆமா, அவர் ஒரு நாள் சம்பாதிச்சு கூட இருக்கலாம் சார். ஆனா எங்க முடிச்சு போயிட மாட்டாரு. நாங்க எங்க இப்ப எனக்கு 2 நாள் சம்பாதிச்சு இப்ப இயக்குனர் ஆகட்டும், அவர் படத்தை வேலை செஞ்சவங்க ஆகட்டும், இல்ல வாங்கினவங்க ஆகட்டும், அவங்க கோடிக்கணக்கில் லாஸ்லாம் இப்ப இழக்க முடியாதுங்க. ரொம்ப ஈஸி தடுத்து நிறுத்துறதுக்கு. ஆனா அந்த இழப்பு யாருக்கு ஈடு கட்ட முடியும்? நிச்சயமா இருக்கட்டும். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கறோம், இயக்குநர் சங்கம் தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு சம்பளத்துக்கு வந்தோம். எங்களுக்கு எப்படியாவது இங்க தப்பிச்சு வந்தா போதுன்றது அதான் உண்மை. எப்படியாவது தப்பிச்சு வந்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே கேட்டது போல தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவருடைய எதிர்ப்பை தெரிவித்து அவருக்கு இல்லாத அக்கறை தான் இந்த கட்சிகளுக்கு இருக்கிறதா, இதற்கான பின்னணியில் உண்மையிலே வேற ஏதும் அரசியல் இருக்கிறதா? யாரை பதம் பார்க்க கத்தி போராட்டம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு மனுஷபுத்திரன் கேட்க விரும்புறேன். நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய இறுதி கட்டத்துக்கு நேரம் வந்துருச்சு. சுருக்கமான உங்களை பதில் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த போராட்டத்தின் மூலமா கத்தி படத்துல லைக்காவுடைய பேர் நீக்கிற மூலமா என்ன சாதிச்சாங்க தெரியல. அவர் சொன்னார் சுப்பிரமணியசாமி உள்ளிட்ட பல விஷயங்களை நாங்க கடுமையான போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட. பட் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தும். ஏற்கனவே இனம் படம் வேற காரணத்துக்காக நிப்பாட்டப்படுது, டேம் ட்ரிபிள் படம் வேற காரணத்துக்காக நிப்பாட்டப்படுது, இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிமுக்கு வேற காரணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு காரணங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. அதற்கான உணர்வுகளை மதிப்பளிச்சு அந்த படம் அரசாலேயோ தனியார் நிறுவனங்களாலேயோ தயாரிப்பு நிறுவனங்களாலேயோ வாபஸ் வாங்கப்படுது. அப்படி இதுவும் செய்யறது என்ன தயக்கம், ஏன் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரே தன்மை உள்ளதா அப்படின்னு நீங்க பாக்கணும். இல்ல, இப்ப முகமது பத்தின இந்த படத்தை எடுத்துக்கோங்க. அது ஒரு மனிதரை நேரடியாக அதாவது இறை தூதர் என்று சொல்லக்கூடியவரை மிக ஆபாசமாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அது எங்க உணர்வுகளை புண்படுத்துதுன்னு ஒரு பிரிவினர் போராடுறாங்க. அதே போல இனம் போன்ற படங்கள்ல ஒரு போராட்டம் கொச்சைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அப்ப அதுல ஒரு கட்டு வேணும்னு கேட்கிறதோ அல்லது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்கறதுலயோ ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது போன்ற பல விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணிட்டு அல்லது அதை பத்தி எதுவுமே பண்ணாம ஒரு பர்டிகுலரான படத்தை மட்டும் டார்கெட் பண்றதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் கருதுறேன். உதாரணமாக 2 விஷயங்களை மட்டும் நான் சுருக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் பெரும்பாலும் விஜயோட படம் ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுது. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்ன நோக்கம் இருக்குன்னு எனக்கு புரியல. காரணங்கள் தான் வேறையா இருக்கு. ஆனா அவர் தொடர்ந்து டார்கெட் பண்ணப்படுறாரு. இது எனக்கு எதுக்காக எனக்கு புரியல. இன்னொரு விஷயம், இன்னைக்கு சத்யம் தியேட்டர்ல போய் பாம்பு அடிக்கிறாங்க. நேற்று நைட் அதே போல நீங்க விஸ்வரூபம் படம் வந்தப்போ சில மர்ம நபர்கள் பாம்பு போட்டு போனாங்க, பெட்ரோல் பாம்பு அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற விஷயங்களாக இது தலைவா படம் வந்தப்ப தியேட்டருக்கு யாரோ போன் பண்ணாங்க, உடனே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இது எல்லாமே உண்மையிலே திட்டமிட்டு நடக்கப்படுகிற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இப்படி நடக்கிற போது காவல்துறையினுடைய முதல் கடமை என்பது இது போன்ற ஒரு போராட்டங்களை அல்லது இது போன்ற வன்முறை செயல்களை எந்த இறக்கமும் இல்லாமல் முதல்ல தடுத்து நிறுத்தணும். காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படின்னு உங்களுடைய பார்வையில அரசு தன்னுடைய கடமையை இது போன்ற பிரச்சனைகளை சரியான விதத்தில் செயல்படுது நினைக்கிறீங்களா? ஏன்னா திரு வேல்முருகன் மாண்புமிகு அம்மாவுக்கு நன்றின்னு அவங்களுடைய நோக்கம் செஞ்சிடக்கூடாது இவருடைய அறிக்கையை சொல்றாரு. விஜய் அவருடைய அறிக்கையில இந்த பிரச்சனை தீர்றதுக்கு உதவி செஞ்ச அம்மாவுக்கு நன்றின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த அரசு சரியான நிலைப்பாடு எடுக்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, முதலாவதாக ஒரு அரசு எல்லாத்திற்கும் பழியை ஏத்துக்கணும்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அவரு மனுஷபுத்திரன் சொல்ற மாதிரி இதை காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். பாருங்க, மக்களின் நிம்மதியான வாழ்விற்கு
கூட இருந்து அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையின் வேலை. அதை விட்டுட்டு எல்லா தியேட்டர் வாசலையும் 20 போலீஸ் 30 போலீஸ் போடுறது காவல்துறை வேலையில அதுக்கு ஆளும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எல்லா சினிமாக்கும் ஒரு காரணம் பாதுகாப்பு கொடுக்கறது யாருடைய வேலை? எங்க மக்களுக்கு தான் படம் தயாரிப்பாளரே பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். இல்ல பாதுகாப்பு தியேட்டர்ல போய் நீங்க சினிமா பாக்கிறதுக்கு போலீஸ் அரசு இல்ல கார்ல போனா பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு கவர்மெண்ட் முதலமைச்சர் காரணம். நான் போறேன் என் வீட்டு நாய் வந்து எதிர் வீட்டுக்கார வீட்டுல ஒண்ணு கட்டிச்சு முதலமைச்சர் காரணம். இல்ல அரசு என்பது அரசு என்பது நான் ஒரே சொல்றேன், இவங்க பேசுறது அரசியல் பேசக்கூடாது. அரசியல் பேசுவது தவறு. உங்களை விட அதிகமான வால்யூம்ல வந்து திரு வேல்முருகன் பேசுறாரு. நாய் வந்து ஏத்து வீட்டுல பாத்ரூம் போறதும் 5000 பேர் கூடக்கூடிய ஒரு பொதுக்களம் ஒண்ணு கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு தியேட்டர்ல போய் உள்ள பாம்புன்னு சொன்னாலும் செத்து போயிடும், பாம்புன்னு சொன்னாலும் செத்து போயிடும். அவ்வளவு கூட்டம் பாம்பு போடுறவன் சொல்லிட்டு போன் பண்ணிட்டு இந்த தியேட்டர்ல பாம்பு போட போறோம்னு சொல்ல போறான். நம்ம வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிக்கணும். ஒரு விஷயம், காவல்துறை வந்து மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை தமிழ்நாடு முழுவதும் 8 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை. 8 கோடி மக்கள் சினிமா பார்க்க போகும்போதும் பீச்சுக்கு போறதுக்கும் போறதுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இந்த வார்த்தையை ஒவ்வொரு தியேட்டர் முன்னாலும் மாவட்ட காவல் நிர்வாகம் தியேட்டருக்குள்ள இது நடந்தால் நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு போடுங்க. என்னங்க இது ஒரு ஜனநாயக நாட்டில் ரைட் டு இன்ஃபார்ம், ரைட் டு ஸ்பீச், ரைட் டு லிவ், எல்லா ரைட்டும் நம்ம பிரிவிலேஜ் இருக்கும்போது நீங்க தியேட்டர்ல போட வேண்டியது தியேட்டர்ல போட்டு சினிமா. ஏன்னா நான் முதலாவது ஒரு மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்க படம் எடுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வராம எல்லா மக்களும் வந்து நிம்மதியாக ஒரு யூ சர்டிபிகேட் படத்தையோ ஒரு யூஏ சர்டிபிகேட் படத்தையோ ஏன் நீங்க இந்த மாதிரி படத்தையே எடுத்து ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி பிரச்சனையை உருவாக்கி மக்கள் நிம்மதி கெடுக்கிறீங்க. கத்தி படத்துல ஆபாச உணர்வுபூர்வமா நிறுத்தி வைக்கப்படுகிறது. என்னுடைய நண்பர் தமிழர் வாழ்வு தலைவர் வேல்முருகன் சொல்வது கரெக்ட் இல்லை. ஆனா கத்தி படத்துக்கு அரசு தடை போடவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அரசை குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அரசு தடை போடவில்லை. இந்த மாதிரி அமைப்புகள் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு லைக்கா நிறுவனம் தயாரித்த படம், விலை கொடுத்து வாங்கிய படம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் கூறுகிறார்கள். அரசை குறை சொல்வது காவல்துறை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். குறை சொல்லல சார். ஆமா, சண்டியர் படம் ஒன்று வந்த போது அது விருமாண்டின் பெயர் மாற்ற சொன்னது அரசா வேற யாருமா? விஸ்வரூபம் வந்த போது உள்துறை செயலாளர் பேச்சு நடத்தினார். விஸ்வரூப படத்தில் நானும் இதே விஜய் படம், துப்பாக்கி படம், விஸ்வரூபம் படம், எல்லா படத்தையும் நானும் அதுல வந்து வழக்கறிஞர் செயல்பட்டேன் தெரியும். ஆனா அதுல வந்து முஸ்லிம்களை அவமானப்பட கட்சி சுமூகமாக பேசி இருதர அரசு என்ன சொல்லுச்சு, நீங்களே பேசி வேலை இல்லைன்னு சொன்னீங்களே, பேச்சு நடத்தினாரு, உள்துறை பேச்சு நடத்தினாரு. சார் பிரச்சனை வரும்போது ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் போது அப்போ உள்துறை கிடையாது. தமிழர்கள் உணர்வுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அரசியல் உணர்வு என்பது சட்டப்படியும் ஒழுங்குபடியும் செயல்பட்டால் உங்களுடைய பார்வையில அரசு வந்து இந்த பிரச்சனையில சரியா செயல்பட்டது, ஒரு சரியான நிலைப்பாடு எடுத்து நினைக்கிறீங்களா? ஆஃப்டர் ஆல் இந்த பிரச்சனை சுமூகமா தீர்ந்திருக்கு அப்படிங்கிற மறுத்த முடியாது. அதாவது சுமூகமா தீர்ந்தனால இதை பற்றி பேச விரும்பலன்ற காரணம் இருந்தாலும் அந்த பாம்பு வெடிச்சது அந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்குதுன்னு போது அது நிச்சயமா அரசு வந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்டாயம் இருக்கு. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. இருக்கிறாங்க, இனிமேல் பட்ட பாதுகாப்பு கொடுப்போம் நாங்க எதிர்பார்க்கணும். சொல்ற மாதிரி எல்லா சினிமா தியேட்டர் வாசல் கூட்டம் சேர்ந்து இடத்து காப்பாற்றி அவன் மெரினா பீச்சில் எதுக்கு போலீஸ்காரன் போடுறீங்க? பிரச்சனை தான் பாக்குறேன். மக்கள் கூடும் இடத்தை பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை. உங்கள்ட்ட சில விஷயங்கள் தெளிவுபட வேண்டியிருக்கு. இதுல வந்து நம்ம பார்த்தோம், உங்களுடைய கோரிக்கை இறுதியாக வெற்றி கண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் கூட நீங்க ஒரு நிபந்தனை வச்சிருக்கீங்க, நாளைக்கு வந்து எங்கேயாவது வந்து தமிழர் உணர்வு புண்படியான காட்சி ஏதாவது வருமானு நீங்க சொல்ல, லைக்காங்கிற பேர் வருமானு சொல்லி சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு அந்த பேர் மட்டும்தான் பிரச்சனை, அந்த ஆள் மட்டும்தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை? எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர் அமைப்புகளும் இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த பிரச்சனையில கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து அமைப்புகளுமே இடம்பெற்றிருக்காங்க. இதை உன்னிப்பா கவனிக்கிற அமைப்புகள் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐயம் இருக்கிறது, அந்த ஐயத்தை அவர் கிளியர் பண்ற வரைக்கும் நம்ம இன்னைக்கு தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்ம அதனுடைய எதிர்ப்பு ஜனநாயக ரீதியாக பதிவு பண்ணுறதுதான். அது அவர் ஏற்றுக்கிட்டார். இலங்கை தமிழர் பிரச்சனையில வேல்முருகன் மட்டும் இல்ல, சீமான் ஆகட்டும், வைகோவா ஆகட்டும், பழநெடுமாறன் ஆகட்டும், திரு கருணாநிதி ஆகட்டும்,
ஜெயலலிதாவாகட்டும் இவங்க எல்லாருமே கடுமையான அக்கறை செலுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சட்டத்தில் தீர்மானம் எவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க இந்த பிரச்சனை. அவங்க காட்டினாங்க, அவங்களுக்கு இல்லாத உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க நினைச்சா ஒரு வரியில இந்த படத்தை தடை பண்ணிருக்க முடியுமா? முடியாது. அது உங்களுக்கு தெரியாது. இப்ப இருக்கிற சூழல்ல இது ஒரு விஜய் படம், ஏற்கனவே விஜய் படத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு தலைவாவில். அதனால டைரக்டா முதலமைச்சர் தலையிட்டு இதெல்லாம் பண்ணவே முடியாது. அவங்கள பொறுத்தவரையில இதுல யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல. அவர் ஏதோ ஒரு அரசியல் நாகரிகம் கருதி ஒரு இந்த சுமூகமா முடிஞ்சதால விஜய் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி அறிவிப்பு போடுறாரு. நானும் ஒரு நாகரிகம் கருதி அவர் சொன்னாரு, நம்ம ஒரு அரசாங்கம் இருக்குது, சட்ட ஒழுங்கு பத்தி பேசினாங்க பாருங்க. இந்த பாதிக்கப்பட்ட காவல்துறை 5 பேரை பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு உரிச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பையனை அடிச்சு போட்டாங்க, மயக்க வந்து போச்சுன்னு சொன்னாங்க. நாங்க போய் ஸ்டேஷன்ல போய் பார்த்து நீங்க காவல் தப்பு தான் நாங்க ஓப்பனா சொல்லிட்டோம், இந்த மாதிரி வன்முறை சம்பவம் நடந்தது தவறு, இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதுக்கு அவர்கள் சொன்ன காரணம், அந்த பசங்க ஏன்பா இந்த மாதிரி தலை ஈடுபட்டீங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி திரையரங்கு உரிமையாளர்களை போய் சந்திச்சோம், அவங்க எங்களுடைய கட்டுப்பாடு மீறி யாரு இது மாதிரி பேனர் வச்சாலோ இது பண்ணாலும் அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது, எங்க கட்டுப்பாட்டு மீறி பண்றவங்கள நீங்க தடுக்கிறது உங்க பொறுப்பு மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால அந்த பேனர் தான் போய் நாங்க கீச்சோம். அந்த படம் பேனர் கட்டுப்பாடு மீறி வச்சிருந்த பேனர் தான் கீச்சோம். இன்னும் சொல்ல போனா திரையரங்கு உரிமையாளருடைய கட்டுப்பாடு மீறியே நான் வைக்கிறேன், என்னால முடியும், நான் ஓட்டி காட்டுறேன் சவால் விட்டாங்க. தமிழக முதலமைச்சர் நடிச்சிருந்தா இது எப்படி விருமாண்டி படத்துக்கு சண்டியர் படத்துக்கு பேரை மாத்திருங்க கமல் அவங்க கூட்டு சொன்னாங்க, உடனே மாத்திட்டாங்க. அதே மாதிரி விஸ்வரூபம் படத்துக்கு வந்த போது இந்த மாதிரி ஆடியோ மட்டும் கட் பண்ணிருங்க, இந்த பிரச்சனை தீர்ந்து சொன்னாங்க, அவங்க தலையிட்டு சும்மா தீர்த்து சொன்னாங்க. அதே போல இந்த தயாரிப்பு நிறுத்தம் வாபஸ் வாங்கிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வரி சொல்லி தான் நடந்திருக்கும். முதலமைச்சராக இந்த ஜெயலலிதா சொல்லுங்கிற அவசியம் இல்ல, அரசு சார்பா யார் ஒருத்தர் பேசினா நடந்திருக்கும். வேல்முருகன் சொல்லி நடக்கும்போது அரசு அதிகாரம் பயன்படுத்த நடக்காது. இப்ப நீங்க இப்ப அவங்க சொல்லி கூட இது வாபஸ் வாங்கிருக்கலாம். எனக்கு நம்ம அவங்க முதலமைச்சர் ஒன்னும் அறிக்கை விடல, அவங்க கிளைம் பண்ணிக்கல. புரியுதுங்களா? இந்த சுமூகம் எனக்கு தெரிஞ்ச அளவு நேற்று வரையில் அல்லது இன்று நான் காலையில் மறுப்பு அறிக்கை கொடுக்கிற வரையில், என்னை சந்தித்து 5 மணிக்கு எனக்கு கடிதம் கொடுக்கிற வரையில் எக்காரணத்தை கொண்டும் எத்தனை கோடி ரூபாய் நட்டமானாலும் எதையும் நான் சந்திக்க தயார். 160 நாடுகளிலே எனக்கு தொழில் இருக்கிற இது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆஃப்டர் 2 டேஸ் வருமானம் என்று சொன்ன சுபாஸ்கரன் இந்த அளவுக்கு இறங்கி ஒரு சுமூகமாக விஜய் படம் வெளியாக வேண்டும் என்கிற நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் நிச்சயமாக இதுல பிரச்சனை பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆணையர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேண்டாம், அரசு கூட சுமூக உடம்பு காரணமா இருந்திருக்கு. இறுதியா ஒரு கேள்வி சுருக்கமா உங்கள்கிட்ட, இந்த காட்சி பாத்தீங்கன்னா இது சென்னையில இருக்கக்கூடிய, மதுரையில இருக்கக்கூடிய, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காட்சி இல்ல, மட்டக்களப்புல செல்லம் அப்படிங்கிற தியேட்டர்ல இருக்கக்கூடிய காட்சி. அங்க கத்தி படம் லைகா புரொடக்ஷன்ஸ் உடைய பேரோட மட்டக்களப்பு இலங்கையில தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி. இன்னொரு காட்சி உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். இந்த படம் இது இலங்கையில வந்திருக்க ஒரு நாளிதழ் வந்திருக்க விளம்பரம். இது முழுக்க யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, இன்னும் சொல்ல போனா திரிகோணமலை, மன்னார், கோட்டாங்கலை, இது எல்லாமே நான் கேட்டுறேன். மதுரை, திருநெல்வேலி, பண்ருட்டி, கடலூர் விஷயம் கிடையாது. இலங்கையில தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி, உங்களுக்கு அங்கே அவர்களுக்கு இல்லாத உணர்வு உங்களுக்கு இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். அவர்களை அங்கு சிங்கள ராணுவம் ஒரு பத்திரிகையோட எடிட்டரே வெள்ள தூக்கிட்டு போய் கொள்றான். நேற்றுக்கு 3 இளைஞர்களை விடுதலை புலிகளை அவங்க மாறுவாங்க சொல்லி பிடிச்சி வச்சு சுட்டு கொள்றான். அந்த நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்கள் வழிபாட்டு தலங்கள் போய் திரும்பி வரும்போது அவன் சுட்டு கொள்றான். அங்க பேச்சு உரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது, படிப்பு உரிமை கிடையாது, எதுவும் மற்ற அகதிகளாக இருக்கிறாங்க. நாங்க நாயை விட கேவலமா வாழ்றோம்னா இதே அரசாங்கம் தேர்தல் நடத்தி ஒப்புக்கு ஒரு முதலமைச்சர் வந்தவரை நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும்? கட்சியை நடத்த போனா கூட நீங்க விட மாட்டீங்க. ஒரு நிமிஷம் கேட்டுங்க. இலங்கையை பொறுத்தல முடிவு எடுக்கிறது இன்னைக்கு லண்டன் உலக நாடுகள் எல்லாத்தையும் எடுத்துங்க. இன்னைக்கு 2 பிரிவா நிக்குது. இன்னைக்கு பாதி தமிழர்கள் இந்த படத்தை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றாங்க, லைகா புரொடக்ஷன் வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் ஏத்துக்கிறாங்க. பாதி இல்ல அவரு இலங்கை தமிழர் நாங்க. அப்ப என்னன்னா இந்த உளவியல் ரீதியா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ராஜபக்ச அனுதாபம் பெற்று வருகிறார் என்பதுதான் சார் எங்களுடைய பார்வை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு பக்கம், தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் ஒரு பக்கம், இயல்புல இலங்கையில வாழக்கூடிய தமிழர்கள் எதை அனுபவிக்க நினைக்கிறாங்களோ அதை அனுபவிக்கணும் தடுத்து விடுறோம். அவன் ஊர்ல எல்லா அவன் துப்பாக்கி முனையில இருக்கிறான், வாழ முடியல, 90,000 சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 90,000 பேர் அங்க விதவைகளா இருக்கிறான், அங்க மிகப்பெரிய துன்பத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான். அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல சார். உடனே நானும் அவங்க துப்பாக்கி வைக்கிறான், நான் கத்தி படுறேன், விட மாட்டேன், போராட முடியுமா? சொல்லுங்க. அவன் உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறான், உணவுக்கு வழி இல்ல, அவனுக்கான வீடு இல்ல, அவன் தமிழின விரோதி ராஜபக்ச. இறுதிக்கட்ட போர்ல என்ன நடந்ததுங்கிறதோ, விதவைகள் இருக்கிறாங்கிறதோ அதெல்லாம் யாருமே அங்க படம் ரிலீஸ் ஆகுது. லைகா புரொடக்ஷன் வேண்டாங்கிறோம். என்ன சாதிச்சிட்டோம்? இல்ல நீங்க தயவு செய்து புரியுங்க. அங்க அவன் சாதிச்சுட்டான் சார். அங்க காமன்வெல்த் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு நடத்தி முடிச்சுட்டா, அங்க உலகில் அந்த மக்களை குழப்பட்டா, 2ஆ பிரிச்சுட்டா, அங்க சிங்கள ராணுவம் காட்டி கொடுக்கலாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? போராளிகள் அடையாளம் பட்டவர்கள் லண்டன்லயும் சுவிஸ்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. யார் சுட்டுக் கொண்டாங்க உங்களுக்கு தெரியுமா?
இங்க தமிழர்கள் இன்னும் ஒரு போராளி குழுக்களை போட்டி குழுக்களை உருவாக்குறாங்க. விடுதலை புலிகள் வீரத்துடன் போராடிய போது அந்த போட்டி போராளி குழுக்கள் உருவாக்கப்பட்டது, உள்குழுக்கள் மோதப்பட்ட வரலாறு. அப்படி ஒருவனை ராஜபக்ச உருவாக்குறாங்க ஐயம் எங்களுக்கு இருக்கு சார். அந்த ஐயத்தை அடிப்படையில் தான் நாங்க எதிர்த்தோம். அதை அவர் கிளியர் பண்ணிட்டு போட்டு எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. நீங்க சொல்லுங்க, நான் ஆதாரத்தோட உங்ககிட்ட சொல்றேன், விளக்கட்டும். நாங்க தமிழ் கூட்டம் பேர்லாம் கூட ஒன்னா உட்காரோம், இதுல விலகி இருக்கிற தலைவர் கூட வரட்டும், அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லிட்டோம். உலகத்தில் இருக்கிற இத்தனை தமிழர் அமைப்புகள் நான் சொல்றேன், அத்தனை தமிழர் அமைப்புகளும் எதிர்த்து எங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழக அமைப்பு யாரும் இருக்க மாதிரி தெரியல. நீங்க தமிழர் வாழ்வு கூட்டம் இதோ பிரதானமா இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில மிக தீவிரமா குரல் கொடுத்து பேசல, வைகோ பேசல, பேசல. ஒன்னே ஒண்ணு, இவர்கள் எல்லாரும் சுபாஸ்கரன் அவர் தமிழர் தான், ஈழத்துக்கான தமிழர் தான், அவர் நல்லவர் வல்லவர், அவர் படத்தை வெளியிட்டு போது நான் இருக்குன்னு வைகோ அறிவிச்சாரா? நெடுமாலைக்கு அறிவிச்சாங்களா? உங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்கலங்க போது எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல சார். நீங்க புரிஞ்சுங்க, தயவு செய்து எங்களோட உணர்வை நீங்க கொச்சப்படுத்தாங்க. எங்களுடைய வேண்டுதல் தயவு செய்து சட்டமன்ற தீர்மானத்துக்கு இணங்க எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது, அந்த ஐயத்துக்கான ஆதாரம் இருக்கிறது. நாங்க எல்லாத்தையும் நிரூபிச்சோங்க சார். ராஜபக்சேனுடைய பையனும் சுபாஸ்கரன் ஒன்னா கைகோத்துட்டு போறாங்க சார். அவனுடைய முப்படை தளபதி எலிவாட்டில் போய் இறங்குறாங்க. அவரும் மறுக்கல, நம்மளும் மறுக்கல. நம்முடைய கேள்வி அது உண்மை, யாரும் மறுக்கலையே. நம்ம கேட்கறது லைக்கா என்ற பெயரை எடுத்தது மூலமாக வேலுமுருகனுடைய கோரிக்கை நிறைவேற்ற. ஒரே தந்தி தொலைக்காட்சியில் திரு இயக்குனர் செல்வமணியே வந்து இங்க என்ன சொன்னாரு? அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், குழந்தை பிள்ளையா பிறந்துச்சு, உயிரா பறக்க போது, இப்ப போய் கழுத்து பிடிச்சு கொள்றதாரு. பத்திரிகையிலே சொன்னாரு என்னோட 2 நாள் சம்பளம் அப்படின்னு எல்லா டயலாக் அவர் அடிச்சுட்டாரு. இன்னைக்கு எதுக்காக அவர் எடுக்கிறாரு அப்படின்றது அப்ப நீங்களே உணர்ந்துங்க. பேரை எடுத்தா முடிஞ்சு வச்சு அப்படின்னு நான் மக்கள்கிட்ட விடுறேன். மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டோம், அந்த கத்தி எதிர்ப்பு மூலம் குறிவைக்கப்படுவது யார்? பிரதானமான கேள்வி, யாரை பதம் பார்க்க கத்தி போராட்டம் என்பது. இதை மக்களிடம் கேட்டிருந்தோம், கத்தி எதிர்ப்பு மூலம் குறிவைக்கப்படுவது யார்? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். கத்தி எதிர்ப்பு மூலம் குறிவைக்கப்படுவது திரையுலகம் என்று 10% மக்களும், ராஜபக்சே என்று 27% மக்களும், நடிகர் விஜய் தான் குறிவைக்கப்படுகிறார் என்று 63% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிவைக்கப்படுவது நடிகர் விஜய் என்று 63% மக்கள், ராஜபக்சே என்று 27% மக்கள், தமிழ் திரையுலகம் என்று 10% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படியா இருந்தாலும் திரு வேல்முருகன் சொன்னது போல சுபாஸ்கரனோடு ஒரு சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. லைக்கா என்ற பெயர் அந்த படம் நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்வி தொக்கி நிற்கிறது. லைக்கா என்ற பெயர் நீக்கப்பட்டால் ஒட்டுமொத்தம் அந்த பிரச்சனை தீர்வு கிடைத்துமா? இருந்தாலும் கூட ஒரு உணர்வுக்கு மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் நாளைய தீபாவளி பொழுது நல்லபடியாக நடக்கட்டும். கத்தி படமோ எந்த படமோ உங்களுக்கு பிடித்த படத்தை அனைவரும் ரசித்து மகிழ்ச்சியாக இருப்போம். வாசகர்கள், பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.